ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் வந்து திருமணம் தொடர்பான விஷயத்தில் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கேன். அதில் என்னுடைய மனதிற்கு பிடித்த மாதிரியான வாழ்க்கை துணைவியோ வாழ்க்கை துணைவியரோ வந்து அமைய மாட்டேங்கிறாங்க. இதில் ரொம்ப 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 ட்ரை பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை வந்து ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்கள். துளசி மாலை போடுங்க ஆஞ்சநேய பெருமானுக்கு. 2 நெய் விளக்குகள் ஏற்றுங்க. ராம நாம ஜபம் இதை மட்டுமே சொல்லி நீங்கள் ஆஞ்சநேய பெருமானை வழிபட்டால் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே வந்து ரொம்ப அழகாக நிறைவேற்றி தருவார் ஆஞ்சநேய பெருமான். திருமணம் தொடர்பான விஷயத்தில் தாமதமாவதா? தாமதங்கள் தகர்த்து எறியப்படும். இந்த வாரத்தில் 23, 25, 27, 29 இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள். பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது. முக்கியமான எந்த வேலை இருந்தாலும் சரிதாங்க, இந்த நாட்களை செஞ்சு பாருங்கள். எல்லாத்திலுமே வெற்றி வாய்ப்புகள் மட்டுமே தேடி வரும். 7 கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள். குரு பகவானுக்கு வந்து 2 நெய் விளக்குகள் ஏற்றுங்க. ஒரு மஞ்சள் வஸ்திரம் சாற்றுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை மாலை போடுங்க. எந்த நாளில் வேணாலும் நீங்கள் போகலாங்க. இந்த கிழமையில தான் போகணும் ஒன்றும் கிடையாது. மனசுக்கு பிடித்த மாதிரியான ஒரு கிழமையில் வந்து நீங்கள் போங்க. எந்த நேரம் வந்தாலும் சரி தான், அது காலையோ மாலையோ எப்போ இருந்தாலும் போங்க. இந்த வழிபாடு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரு பகவான் வழிபாடு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகும். ஒரு தொழில் தொடங்கலான்ட்டு ஒரு அமௌண்ட்டு சேர்த்துட்ருக்கேன், ஆனால் அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக சேர மாட்டேங்குது. அதற்கான முயற்சிகள் வந்து அடிக்கடி பின்னடைகள் வந்துகிட்டே இருக்க. நான் என்ன பண்ணுறது? இந்த குறைகள் அனைத்துமே தீர்த்து வைப்பார் குரு பகவான். இந்த வாரத்தில் 23, 24, 26, 28 இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள். பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக வந்து உங்களுக்கு அமைதுங்க. இந்த நாட்களில் முக்கியமாக எந்த வேலை செஞ்சாலும் சரிதாங்க, எல்லாத்துலேயுமே இந்த வெற்றி வாய்ப்புகளை மட்டுமே பார்க்கலாம். 3 கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து தொழிலில் பெரிய லெவலில் முன்னேற்றம் அடையணும். நான் வந்து என்னுடைய தொழிலை வந்து வெளிநாட்டு ஏற்றுமதிகள் எல்லாம் பண்ணணும். இந்த அளவுக்கு வந்து பிரம்மாண்டமாக நான் பண்ணணும். என்ன பண்ணுறது? அதற்கான முயற்சிகள் எல்லாமே எடுக்கிறேன். ஆனால் பார்த்திங்கன்னா அதில் பின்னடைகள் வந்துகிட்டே இருக்குது. அப்படின்னா சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள். சிவபெருமானுக்கு வந்து வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள். வில்வத்தால் அர்ச்சனை பண்ணிவிட்டு சிவபெருமான் சன்னதியை 11 முறை சுற்றி வந்து சிவபெருமான் சன்னதிக்கு முன்னாடி வந்து வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி வாய்ப்புகள் மட்டுமே தேடி வருங்க. இந்த வாரத்தில் 24, 25, 27, 29 இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள். பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது. இந்த நாட்களில் முக்கியமான வேலைகள் நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா, இந்த வேலைகள் எல்லாமே இந்த நாட்களில் பண்ணிங்கன்னா அதில் வெற்றி வாய்ப்புகள் மட்டுமே தேடி வரும். 1 கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும்.